வணக்கம். இன்று ஒரு திருக்குறள் நிகழ்ச்சியில் நண்பர்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. நண்பர்களே, இன்றைய திருக்குறள் என்னவென்றால் வெக்கமை அதிகாரத்தில் 175வது குறள் அக்கி அகன்ற அறிவெண்ணாம் யார் மாட்டும் வெக்கி வெறிய செயல். குறள் இன்னொரு முறை நண்பர்களே, அக்கி அகன்ற அறிவெண்ணாம் யார் மாட்டும் வெக்கி வெறிய செயல். இதனுடைய அர்த்தம் என்னவென்றால், அடுத்தவருடைய பொருளை தீய எண்ணத்தின் மூலம் நீ அபகரிக்க முயன்றால் எவ்வளவு நூல்களை கற்று தேர்ந்த நுண் அறிவாளனாக இருந்தாலும் அதனால் பயன் என்ன அப்படின்னு வள்ளுவர் கூறுகின்றார். இதனுடைய குறளை ஒவ்வொரு வரியாக பொருள் காண்போம். அக்கி என்றால் நுண்ணறிவான புத்தகங்களை, அக்கி அகன்ற என்றால் நுண்ணறிவான புத்தகங்களை கற்று அகன்ற அறிவுடையவன். ஓகேவா? அக்கி அகன்ற அறிவெண்ணாம், அதனால என்ன பயன், எதனால, யார் மாட்டும் என்றால் அடுத்தவருடைய பொருளை, வெக்கி என்றால் ஆசைப்பட்டு, வெறிய செயல் என்றால் தீய செயல்களை செய்தல். தீய செயல்களை செய்து அடுத்தவருடைய பொருளை நீ அபகரிக்க ஆசைப்பட்டால் நீ கற்று தேர்ந்ததின் பயன் என்ன, உன் அறிவின் பயன் என்ன அப்படின்னு சொல்லி வள்ளுவர் கூறுகின்றார். நண்பர்களே, சரி, இப்போ எல்லாமே இந்த குறளுடைய பேஸே என்னன்னு கேட்டீங்கன்னா ஆசைங்க. ஒரு ஆசை என்பது ஒரு மனிதனுக்கு அர்த்தமுள்ளதாக இருந்தால் அந்த ஆசை வரவேற்கத்தக்கது. ஆசை என்பது அர்த்தமற்றதாக இருந்தால் அது துன்பத்திற்கு தான் காரணம். அதாவது எப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு பொருளை நாம் அடைய நினைக்கின்றோம் என்றால் அதை உண்மையான ஒரு நேர்மையான வழியில் அடைய வேண்டும். அவர்களுக்கு ஏதோ ஒரு தொந்தரவு கொடுத்து, அதாவது அவங்கள பற்றி தேவையில்லாத கருத்துக்களை அடுத்தவர்களிடத்தில் பரப்பி அவங்கள நிலைகுலிய செய்து அதன் மூலம் அந்த பயனை நாம் அடைந்தோம் என்றால் அது வெற்றிக்கு சமமாகாது என்றுமே. எனவே நண்பர்களே, என்றுமே நம்மை விட ஏழ்மையாக இருப்பவர்களிடம் தங்களுடைய பலத்தை காட்ட வேண்டாம். ஓகேவா? அதே போல் அதிகமான ஆசைகள், எண்ணங்கள் நமக்கு வருகின்ற பொழுது நமக்கு துன்பங்கள் நேரும். எனவே ஆசைகள் அளவானதாகவும் நியாயமானதாகவும் இருந்தால் துன்பங்கள் என்றுமே இல்லை என்று கூறி நாளை மீண்டும் மற்றும் ஒரு திருக்குறள் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம் நண்பர்களே.